இப்போ 5 பெண்ணுங்க 5 பெண்ணுங்க ஒரு பையன் ஒரு ஆளுக்கு பிறகுது. 5 பெண்ணுமே கல்யாணம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. எந்த விதமான எஜுகேஷனும் இல்லை. 5 பெண்ணுகளும் வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஏஜ் ஆகி போச்சு. எந்த ஒரு சுபகாரியமே நடக்கலை. இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கூட கிடையாது. என்ன காரணம் தெரியுங்களா? அப்பாவுடைய செயல், அம்மாவுடைய செயல். அப்பா வந்துங்க அடிச்சு பிடிங்கி திங்கிறது. ஆரம்பத்திலேருந்தே அடிச்சு பிடிங்கி திங்கிறது, கண்டதை திருடுறது, இன்னொருத்தனுடைய பொருளை திருடி வைக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அடுத்தவனுடைய பொருளை ஆட்டை போடுறது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது, இப்படியே தான் அவனுடைய வாழ்க்கை வாழ்ந்து வயிற்ற கழுவிட்டே இருந்திருக்கிறான். அப்படி திருடி வயிற்ற கழுவிட்டு இருந்திருக்கிறான தவிர மற்றபடி சொத்து கூட சேர்த்துலைங்க. இந்த திருடி வயிற்று கழுவிட்டு இருந்திருக்கிறான். அந்த குழந்தைகளுக்கு அந்த திருடுனதுலாம் சாப்பாடு போட்டு ஆளாக்கி விட்டுருக்கான தவிர மற்றபடி எதுவுமே விருத்திக்கு வரல. விருத்திக்கு வர காரணம் என்ன தெரியுங்க? உழைப்பு இல்லை. உழைக்கணுங்க. ஏழையோ பாழையோ பாடுபட்டு உழைச்சி சம்பாரித்து குழந்தைகளை வளர்த்தி வாரும்படி இதுனா காலாகாலத்துக்கு கல்யாணம் ஆகுங்க. காலாகாலத்துக்கு என்ன நடக்குமோ அத்தனை நடக்குங்க. இறைவன் கொடுத்துருவாருன்னு சொல்ல வர்றேன். இறைவன் சாதாரண நாள் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பாருங்க. பொய், பித்தலாட்டம், உருட்டல், பிரட்டல் இருக்கவே கூடாதுங்க. நமக்கு இலக்கு என்ன? பாடுபடணும். மண்வெட்டி எடுத்து கூட பாடுபடலாங்க. வசதி வாய்ப்பு பண்ணலாம், இரும்பை தூக்கலாம், கைவண்டி இழுக்கலாம். என்னங்க? கடவுள் வழிகாட்டுவார். கடவுள் உனக்குண்டான பலனை கொடுப்பாரு. உனக்குண்டான வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவாருங்கன்னு. அடுத்தவனோட காய்ச்சலை உயிர் வளர்த்தக்கூடாது. அடுத்தவனோட காசில் நம்ம குழந்தைக்கு சோறு வாங்கி கொடுக்கக்கூடாது. அடுத்தவனோட காசில் நம்ம வீட்டில் உலகாயக்கூடாது. இப்படி இருந்தால் தலையே தூக்க முடியாதுங்க. குடும்பமே சர்வநாசாகி போயிருங்க. கடவுளோட பார்வையே கிடைக்காது கையில். கடவுளுடைய பார்வையே உங்கள் மேலே படவே படாது. ஆரம்பமே சரியில்லை. எப்படி? குணதிசயம்னால அந்த குடும்பம் விருத்திக்கு வராதுன்னு சொல்ல வர்றேன். உழைக்கணுங்க. உண்மையாக உழைக்கணும், பாடுபடணும். அந்த காசில் எல்லாம் பண்ணாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சிட்டுங்களா? பாய்.